வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் கதை வருகின்ற சட்டசபை தேர்தலுடன் முடிகிறதா? ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியின் மீது அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். சரியான கூட்டணியை அமைக்கவில்லை. சரியான அரசியல் திட்டங்கள், யூகங்கள் அனைத்துமே எடப்பாடி செய்யவில்லை. அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதற்கு இதுவே காரணம். பாமகவுடன் நேற்று கூட்டணி என்று அறிவித்தார் எடப்பாடி. ஆனால் நேற்று மாலையே அதிமுகவின் கூட்டணியாக கருதப்பட்ட பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எடப்பாடிக்கு நிச்சயமாக அவர் நிதானத்தில்தான் இருக்கிறாரா, கட்சியின் சட்டதிட்டங்கள் தெரியுமா என்று அவமானப்படுத்தும் விதமாக பேசிவிட்டார். பாமக அதிமுகவின் தலைமையில் கூட்டணியில் இல்லை என்பதையும் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் எடப்பாடி புறக்கணிப்பதுதான் அவரது சுயநலமாக இருக்கிறது. திமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் திட்டமாக இருப்பதாக அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் தற்பொழுது சந்தேகப்படுவதாக தகவல்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் களத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடம் பணத்தை பெற்று பல கோடிகளை பெற்று வேட்பாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாகவும், இதனால் பல தொகுதிகளில் பல கோடிகள் வியாபாரம் பேசப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அதற்கான களப்பணிகளில் ஈடுபடக்கூடிய நபர்களை தேர்வு செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணக்காரர்கள் கட்சிக்கு நிதிகளை அளிக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்வது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவலாக பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் கரும்புள்ளியாக அமையும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியின் கதை, அதாவது அரசியலிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக ஓய்வெடுக்க அதிமுகவின் தொண்டர்கள் செய்வார்கள் என்ற தகவல் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவை எடுத்துள்ளார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைக்க உள்ளதாகவும், இதனால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து களத்தில் போட்டியிட்டால் அங்கு வெற்றியடையக்கூடியது ஓபிஎஸ்ஸா அல்லது எடப்பாடியா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.